குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சர்க்கிள். ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே வேர்ட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம். அதாவது பாக்ஸஸாக இருக்கட்டும், ஃப்ளோராக இருக்கட்டும், இல்லைன்னா டேஸ் ஆஃப் த வீக். ஸோ மண்டே டு ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி எல்லாமே என்ன பார்த்தோம், இப்படி வேர்ட்டிக்கலாம் கீழே இருந்து மேலே அந்த மாதிரி பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதுவும் அதே மாடல் தான். ஸோ இது என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள். இப்போ ஒரு சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட்ல உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் இங்க 2 ரவுண்ட் போடுறேன். ஸோ இந்த ரவுண்ட் சர்க்கிள் எப்படின்னா என்ன, இந்த மியூசிக்கல் சேர் விளையாடுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த கான்செப்ட் மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின்ல வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 2 டைப். ஒன்று டுவர்ட்ஸ் த சென்டர், அதாவது சென்டரை பார்த்து உட்கார்ந்துருக்கிறது. ஓகேவா? டுவர்ட்ஸ் சென்டர். ஓகேவா? இன்னொன்று டுவர்ட்ஸ் அவுட் சைட், வெளியே பார்த்து உட்கார்ந்துருக்கிறது. ஓகேவா? இப்போ இதுல பாருங்க, இப்போ சென்டர்னா நடுவில் புள்ளி. கரெக்டா? அப்போ சேர் வந்து இப்படிதான் இருக்கும். கரெக்டா? ஸோ எல்லாரும் எப்படி உட்கார்ந்துருப்பாங்க? உள்ள பார்த்து உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ அப்போ உள்ள பார்த்து உட்கார்ந்துருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த சைடு ரைட்டு தான் ரைட்டு. கரெக்டா? ஸோ லெஃப்ட் இந்த பக்கம் இருக்கும். ஓகேவா? ஸோ அகைன் இந்த சைடு உட்கார்ந்துருக்கிறவருக்கும் ரைட் இந்த பக்கம் வரும், லெஃப்ட் இந்த பக்கம் வரும். இப்போ ஆப்போசிட்ல வரவங்களுக்கும் இந்த சைடு ரைட்டு, இந்த சைடு லெஃப்ட், அதாவது 2 ஆப்போசிட்டும் அப்படியே மாறிடும். ஸோ இப்போ அங்கிருந்து பார்க்கும் பொழுது அவருக்கு இந்த சைடு ரைட் ஹேண்ட் இருக்கும். கரெக்டா? ஸோ இப்படி பார்த்து உட்காந்துருந்தானா, ஸோ ரைட்டு லெஃப்ட்டு, எகைன் இந்த பக்கம் வரும்போது இது ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போகும். இப்போ இதுவே அவங்க சேரை வெளியே பார்த்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டுவர்ட்ஸ் அவுட் சைட், இப்போ வெளியே பார்த்து உட்கார்ந்துருக்கும் போது எந்த சைடு ரைட் வரும்? இந்த சைட். இப்போ நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க, ஒருத்தன் வெளியே ரோடு பார்த்து உட்கார்ந்துருக்கும் போது நம்ம இந்த சைட் ரைட் ஹேண்ட் இந்த பக்கம் வந்துடும், லெஃப்ட் ஹேண்ட் இந்த பக்கம் வந்துடும். கரெக்டா? ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரைட் வரும். ஸோ ரைட்டு 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 எல்லாமே ஆன்டி கிளாக் இப்படி சுற்றும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸில் வரும். ஓகேவா? ஸோ எல்லாமே இந்த சைடில் வரும். ஓகேவா? ஸோ இப்போவும் பார்க்கும்போது இந்த சைடு ரைட் வரும், இந்த சைடு லெஃப்ட் வரும். அதே தான். ஓகேவா? ஸோ இந்த சைடு ரைட்டு லெஃப்ட்டு, ரைட்டு லெஃப்ட். ஓகேவா? இதில் இந்த டுவர்ட்ஸ் சென்டர் கொஷின் தான் கேட்பாங்க. ஓகேவா? இந்த அவுட் சைட் கொஷின் இது வரைக்கும் கேட்டது இல்லை, கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கேட்டது இல்லை. ஓகேவா? ஸோ அதனால இது ஒரி பண்ணிக்க வேணாம். ஓகேவா? ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை அவுட் சைடுன்னு கொடுத்தாங்கன்னா டைரக்ஷன் மட்டும் மாறும். அப்போ வெளியே பார்த்து உட்காந்துருந்தாங்கன்னா இந்த சைடு ரைட் வரும், இந்த சைடு லெஃப்ட் வரும். மீன்ஸ் கிளாக் வைஸ் போகும். ரைட்டு 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 இப்படி கிளாக் வரும். இதுவே சென்டர் பார்த்து உட்காரும்போது ஆன்டி கிளாக் வைஸ் போகும். ஓகேவா? இந்த சைடு ரைட் வரும். ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் த சென்டர் ஆர் டுவர்ட்ஸ் த சென்டர் தான். ஓகேவா? ஸோ எல்லாமே இந்த மாடல் தான், இது கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 6 பீப்புள். இதில் வந்து 6, 7 மேக்ஸிமம் எது வரைக்கும் கேட்பாங்கன்னா 8. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். 6, 7 இல்லைன்னா 8. ஓகேவா? ஸோ இதில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 பீப்புள்ஸ். ஸோ KLMNOP. ஓகேவா? ஆர் சிட்டிங் அரௌண்ட் அ சர்க்கிள் ஃபேஸிங் த சென்டர். அப்போது சென்டரை ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ நான் இங்கே ரவுண்ட் போடுறேன். ஸோ எதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? சென்டர். அப்போது இந்த சைடு ரைட்டு, இந்த சைடு லெஃப்ட். கரெக்டா? நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஸோ அடுத்து இதுலேருந்து கிவன் ஸ்டார்ட் ஆகுது. எப்போவுமே கொடுத்துருக்கிற கிவனை வந்து நீங்கள் கீழே இருந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மையத்தை நோக்கி வட்ட மேசையில் அமைந்துள்ளனர். ஸோ முதல்ல என்ன கிவன் கொடுத்துருக்கான்? எல் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எம். அதாவது எல் அப்படின்றவன் எம்முக்கு வலது புறத்தில் இரண்டாவதாக உள்ளார். ஓகேவா? அப்போ எல்ன்றவன் எம்முக்கு வலதுபுறம். அப்போனா நான் இங்க கீழே ஃபர்ஸ்ட் எம் போடவா? எம்முக்கு வலதுபுறம்னா இதுதானே ரைட்டு. ஸோ ரைட். ஓகேவா? ஸோ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வேற யாரோ இருக்காங்க, இவர் வந்து எங்க இருக்காரு? செகண்ட் ரைட்ல எல் இருக்கார்.
ஸோ ஆல்ரெடி 3 கோடு ஆயிடுச்சா? ஸோ 4 5 6 மொத்தம் 6 பேருக்கு 6 கோடு. ஓகேவா? நெக்ஸ்ட் O sits second to the right of K. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு கேவும் ஓவும் பற்றி தெரியலை, இங்கே இல்லை. கரெக்டாக? ஸோ அதனால அந்த கிவனை விட்டுருங்க. ஓகேவா? அடுத்த கிவன் என்ன சொல்லியிருக்கான்? கே சிட்ஸ் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் எம். அப்போ கே என்பவர் எம்முக்கு அடுத்தபடியாக இடதுபுறம். ஸோ எம்முக்கு அடுத்தபடியாக இடதுபுறம்னா இங்கே தானே வரும். ஸோ கே. இப்போ கே வந்துருச்சா? கே வச்சு நம்ம என்ன போடலாம்? ஓ போடலாமா? ஸோ ஓ என்ன சொல்லியிருக்காங்க? ஓ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் கே. அப்படின்னா என்னது? ஓன்றவர் கேயோட வலது புறத்தில் இரண்டாவது. ஸோ கேக்கு வலதுபுறம் இதுதான். ஸோ 1 2. ஸோ இங்கே தான் யார் இருப்பாங்க? ஓ. ஓகேவா? அடுத்து ஒன்லி ஒன் பர்சன் சிட் பிட்வீன் கே அண்ட் என். கேக்கும் என்னுக்கும் நடுவில் ஒருத்தங்க இருப்பாங்களாம். இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த சைடு தான் ரிமைனிங் இருக்கு. ஸோ கேக்கு அப்புறம் ஒருத்தங்க இருப்பாங்களாம். ஸோ அப்போ என் இங்கே வரும். கரெக்டா? ஸோ கே மற்றும் எண்ணுக்கு இடையே ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ஓகேவா? ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இல்லை? பி தான் இல்லை. ஸோ பி இங்கே போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ சிட்ஸ் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி. ஸோ பிக்கு லெஃப்ட்ல யார்? லெஃப்ட்னா இது லெஃப்ட், இது ரைட்டு. கரெக்டா? ஸோ ஆல்ரெடி ஆன்டி கிளாக் வைஸ் சொன்னேன்னா, ஸோ அப்போ இந்த சைடு தான் லெஃப்ட். ஸோ பிக்கு உடனே லெஃப்ட்ல யார் இருக்காங்க? என். ஆப்ஷன் டி. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, எல்எம்என்ஓ பிக்யூஆர். ஸோ மொத்தம் எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 7 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர் சிட்டிங் அரௌண்ட் அ டேபிள் ஃபேஸிங் த சென்டர். ஸோ அவனே சொல்லிட்டான், எல்லாரும் எதை பார்த்து உட்காந்துருக்காங்க? சென்டர் பார்த்து தான் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சைடு ரைட் வரும் எல்லாருக்கும், இந்த சைடு லெஃப்ட் வரும். கரெக்டா? மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர். ஸோ 7 கோடு போட்டுக்கலாமா? ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இதுலேருந்து கிவன் ஸ்டார்ட் ஆகுது. பி சிட்ஸ் தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் ஓ. ஸோ பீன்றவன் ஓக்கு இடது புறத்தில் மூன்றாவதாக அமைந்துள்ளார். இப்போ நான் இங்க பி போட்டுக்கிறேன். ஓகேவா? பி என்பவர் ஓக்கு இடதுபுறம். அப்போ ஓக்கு இடதுபுறம்னா ஓ இங்க இருந்தாதான் அங்கிருந்து இடதுபுறம் வரும். கரெக்டா? ஸோ அப்படி இல்லைனாலும் ஓவை இங்கே வச்சு போடலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகேவா? ஸோ நான் கொடுத்துருக்கிறத நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் கிவனே வச்சு போடுறேன். பீன்றவன் ஓக்கு இடதுபுறத்தில் மூன்றாவதாக, அப்படின்னா இங்கே தான் ஓ வரும். கரெக்டா? இப்போ இங்கே ஓல இருந்து பார்க்கும்போது இதுதான் ஓக்கு லெஃப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்டு
third. So P sits to the third to the left of O. புரிஞ்சுதா? Next. Q sits to the second to the left of L. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா Qவும் Lவும் நமக்கு தெரியாது, O தான் தெரியும். ஸோ அதனால அது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? O sit only O sits between M and Q. ஸோ எம்முக்கும் கியூவுக்கும் நடுவில் யார் தான் இருக்காங்களாம்? O. இப்போ இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா எம்மு கியூ, எம்முக்கும் கியூவுக்கும் நடுவில் O. கரெக்டா? எய்தர் இந்த பக்கமும் MQ வரலாம், இல்லைனா இந்த சைடும் M இல்லைனா Q வரலாம். கரெக்டா? ஸோ அப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இப்போ அதை வச்சு Q வச்சு பார்க்கலாம். ஸோ Q sits to second to the left of L. இப்போ Q வந்து Lக்கு செகண்ட் லெஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ ஒருவேளை Q இங்கே இருந்துச்சுன்னா L எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். கரெக்டா? Q sits to the second to the left of L. ஸோ Qன்றவர் Lக்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். இப்படி வரும். இப்போ இதுவே ஒருவேளை Q இங்கே இருந்துச்சு அப்படின்னா Q sits to the செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எல்னு வரும். இப்போ இந்த சைடு வராது. ஏன் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி என்ன இருக்கு? எம் இல்லைன்னா கியூ இருக்கா? ஸோ ஒருவேளை கியூ இல்லைன்னா இங்கே எம் இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ அப்போது இந்த இடம் வந்து காலியாக இல்லை. அப்போனா இங்கே தான் என்ன வரும்? கியூ வரும். சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது எம்முக்கும் கியூக்குனா எம் இங்கே தான் வரணும், கியூ இங்கே தான் வரணுன்ற கண்டிஷன் கிடையாது. ஸோ இப்போ இதே வெர்டிக்கல் ஹரிசாண்டல்னா நம்ம வைக்கலாம். ஓகேவா? ஆனா இது சர்க்கிள்ன்றனால எந்த பக்கம் வேணாலும் வரலாம். ஓகேவா? ஸோ அதனால நம்ம அடுத்த கிவன் வச்சு போட்டு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கியூ இங்க இருந்தாதான் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா வருது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணா இதை எரேஸ் பண்ணிடலாமா? அப்போ Q இங்க வரும், M இங்க வரும். ஸோ அடுத்த கிவன் பாருங்க. Q sits to the second to the left of L. ஸோ Lக்கு லெஃப்ட்ல செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க? Q இருக்காங்க. வந்துருச்சா? ஸோ Qன்றவர் Lக்கு இடதுபுறத்தில் இரண்டாவது. அடுத்து கிவன் போட்டாச்சு. O sits between M and Q. ஸோ அதுவும் கரெக்டு. அடுத்து R is not an immediate neighbor of P. ஸோ இந்த இடத்துல immediate neighborனா Pக்கு ரெண்டு பக்கமுமே யார் இல்லைன்னு அர்த்தம்னா R. ஓகேவா? ஸோ R Pக்கு உடனடியாக அருகில் இல்லை. அப்போ Pக்கு பக்கத்துல யார் இல்லைன்னு சொல்றாங்க? R. அப்போ இங்க ஒரு காலியா இருக்கு, இங்க ஒரு காலியா இருக்கு. அப்போ இங்க தான் யார் வருவான்? R. ஓகேவா? ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? n இருக்கா? ஸோ n வந்து இங்க வந்துடும். ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் n அண்ட் q when counted from. ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி கவுண்டட்லாம் கேட்பாங்க. ஓகேவா? கவுண்டட் ஃப்ரம் ரைட் ஆஃப் n. அதாவது என்ன சொல்றான்னா n-க்கும் q-க்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஷின். ஆனா இந்த இடத்துல நீங்க n-ல இருந்து ரைட் சைட்ல இருந்து பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கான். இப்போ n இங்க உட்காந்துருக்கான். n-க்கு ரைட் எது? இது. கரெக்டா? இப்போ என்னோட ரைட் சைட்ல இருந்து கவுண்ட் பண்ணா n-க்கும் q-க்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். அப்போ ஆன்சர் என்னது? 2. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதாவது எத்தனை பேர் நடுவில் இருக்காங்கன்னு ஒன்று ரைட் யாரு லெஃப்ட் யாரு அந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்பாங்க. அதுலேயே அவனே சொல்லிடுவான். ஸோ யாரோடதுல இருந்து ரைட்டா லெஃப்டா எப்படி பார்க்கணுன்றதும் அவனே மென்ஷன் பண்ணிடுவான். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா n இப்படி பார்த்து தானே உட்காந்துருக்கான். ஸோ n-க்கு இது ரைட்டு இது லெஃப்ட்டு. ஸோ என்னோட ரைட்ல இருந்து பார்க்கும்போது 2 பேர். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இதோட PDF வந்து மேம் ஈவினிங் அனுப்புவாங்க. சரியா? ஆன்சர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க.
தேர்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 5 மினிட்ஸ் தரேன், ஆன்சர் போட முடியுதா பாருங்க. சரி, ஓகே பாருங்க. ஸோ மொத்தம் எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 7. LMNOP QR சிட்டிங் அரௌண்ட் அ சர்க்கிள் டேபிள் ஃபேஸிங் த சென்டர். கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி ஒன் பர்சன் சிட் பிட்வீன் ஆர் அண்ட் என் வென் கவுண்டட் ஃப்ரம் லெஃப்ட் ஆஃப் என். அதாவது எண்ணின் இடதுபுறத்தில் இருந்து. ஸோ நான் இப்போ என் இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ எண்ணுக்கு இடதுபுறம்னா என்னது? இது என்னோட லெஃப்ட் இது. ஓகேவா? ஸோ எண்ணின் இடதுபுறத்தில் இருந்து எண்ணும் பொழுது ஆர் மற்றும் எண்ணுக்கு இடையே ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். அப்போ எண்ணுக்கு இங்கிருந்து பார்க்கும்பொழுது ஆருக்கும் எண்ணுக்கும் நடுவில் ஒருத்தங்க இருக்காங்களாம். கரெக்டா? ஸோ த ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் ஆர் அண்ட் என் வென் கவுண்டட் ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் என். ஸோ என்னோட லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்பொழுது ஒருத்தங்க தான் இருக்காங்க. கரெக்டா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? M sits to the M sits third to the right of Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு எம்முக்கும் கியூக்கும் எதுவும் தெரில. கரெக்டா? ஸோ அதனால இது. ஸோ இப்போ இங்கே ஆருக்கும் எண்ணுக்கும் நடுவில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். எதுவுமே இல்லையா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. L sits third to the left of O and M sits to the immediate right of L and P is not an immediate neighbor of L. இப்போ இது வந்து நம்ம அசம்ஷன்ல தான் போடணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் எம் சிக்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் கியூ அப்படின்னு இருக்கு. இப்போ இங்கே ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கா? நான் இங்கே ஜஸ்ட் கியூ போடுறேன். ஓகேவா? இது அசம்ஷன் தான். ஓகேவா? ஒருவேளை பேட்டர்ன் வரலன்னா திரும்ப சேஞ்ச் பண்ணும். சரியா? ஸோ எம் எம் சிக்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் கியூ. கியூவோட ரைட்டு தானே இது. ஸோ அப்போது 1 2 3. ஸோ அப்போ இங்கே தான் யார் வருவா? எம். ஓகேவா?
அடுத்து L sits third to the left of O. இப்போ நான் இங்க O போடுறேன். L sits third to the left of O. ஓக்கு தேர்ட் லெஃப்ட்ல L இருக்கான். அப்போ 1 2 3. ஸோ இங்க L வந்துருச்சா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? M sits to the immediate right of L. ஸோ அப்போ இங்க வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட் வரலையா? ஸோ எம் வந்து எல் எங்க இருக்கணும்? எம் சிக்ஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் எல். ஸோ எம்முக்கு ரைட்ல தான் எல் இருக்கணுன்ற மாதிரி வருது. அப்போனா நம்ம போட்ட அசம்ஷன் தப்பு. ஓகேவா? ஸோ அப்போ வேற அசம்ஷன் தான் ட்ரை பண்ணும். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம நம்மளே போடுற மாதிரியும் வரும். ஓகேவா? ஸோ திரும்பவும் வேற போட்டு ட்ரை பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஸோ மொத்தம் 7 பேர் கரெக்டா? ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம்? n எடுச்சிருந்தோம். ஸோ when counted from the left of n, ஆருக்கும் n-க்கும் நடுவில் ஒருத்தங்க இருக்காங்க. கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? m sits to the third to the right of q பார்த்தோமா? ஸோ நான் இப்போ இங்கே m போட்டு பார்க்குறேன். ஆனால் இங்கே m போட்டோன்னா m sits to the immediate right of l வருதா? ஸோ எல்லுக்கு ரைட்டில் m இருக்காங்க. கரெக்டா? அப்போ எல்லுக்கு m sits to the third immediate right of l. நான் இங்கே l போடுறேன். ஓகேவா? m sits to the immediate right of l. ஸோ நான் இங்கே l போடுறேன். ஓகேவா? இப்போ இந்த 2 போட்டாச்சா? ஸோ இதை வச்சு பேலன்ஸ் இருக்கிறத கொண்டு வரலாம். m sits to the third to the right of q. q-ஓட தேர்டு ரைட்ல யார் இருக்காங்க? m இருக்காங்க. ஸோ அப்போ இங்க வருமா? q-ஓட தேர்ட் ரைட் 1 2 3. ஸோ தேர்ட் ரைட்ல யார் இருக்காங்க? m இருக்காங்க. ஸோ கரெக்டா வந்துருச்சா? அடுத்து o sits சாரி L sits third to the left of O. So L sits third to the left of O. ஸோ இங்கே O வருமா? ஸோ அதாவது ஓக்கு லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்பொழுது 1 2 3. ஏன்னா எல்லாமே இப்போ எல்லாமே இந்த சைடு ரைட்டு, இந்த சைடு லெஃப்ட். கரெக்டா? ஸோ இதுதான் லெஃப்ட். ஸோ ஓக்கு லெஃப்ட்ல இருந்து பார்க்கும் பொழுது எல் வந்து தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு. ஸோ கரெக்டா வந்துருச்சா? ஸோ நெக்ஸ்ட் யார் இல்லை இதுல? பி தான் இல்லை. ஸோ பி தான் இங்க வருவார். ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் பி அண்ட் என். ஸோ பிக்கும் என்னுக்கும் நடுவில் எத்தனை பேர்? வென் த கவுண்டட் ஃப்ரம் த ரைட் ஆஃப் பி. ஸோ அவன் இப்படி பார்த்து உட்காந்துருந்தானா அவனுக்கு ரைட் இதுதான். கரெக்டா? ஸோ ஃப்ரம் ரைட்ல இருந்து பிக்கும் என்னுக்கும் நடுவில் எத்தனை பேர்? 1 2 3. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 3. புரிஞ்சுதா? இது வந்து நம்மளோட கெஸ்ட்ல தான் போடணும். ஓகேவா? சம்டைம்ஸ் நம்ம போடுறது மிஸ்டேக்கா வரும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா அந்த அசம்ஷன் மாத்திட்டு வேற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இதுல நிறைய மாடல் சம்ஸ் இருக்கு. இது கொஞ்சம் போட போட தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வெர்டிக்கல் ஹரிசாண்டல் மாதிரி இது இருக்காது. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் சம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஏபிசிடி ஜேகேஎல் அப்போ மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர். கரெக்டா? ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபேஸிங் த சென்டர் தான். ஸோ எல்லாருமே சென்டரை ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ இந்த சைடு ரைட்டு, இந்த சைடு லெஃப்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் டி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜே. ஸோ டி அப்படின்றவ நான் இங்கே போடுறேன். ஓகேவா? டி என்பவர் ஜேக்கு இடது புறத்தில் மூன்றாவதாக அமர்ந்துள்ளார். ஸோ இவனுக்கு ஜேல இருந்து இடது புறம்னா இந்த சைடு தான் வரும். கரெக்டா? ஸோ ஜே இப்படி இருந்தானா இந்த சைடு ரைட்டு, இந்த சைடு லெஃப்ட். ஓகேவா? ஸோ ஜேக்கு இடது புறத்தில் 1 2 3 மூன்றாவதாக டி இருக்கான். ஓகேவா? அடுத்து ஏ என்பவர் கேக்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக அமைந்துள்ளார். ஸோ இது வேணாம், இது அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஜே வச்சே கொடுத்துருக்கானா, ஜே என்பவர் சிக்கும் ஏக்கும் இடையில் மட்டுமே அமர்ந்துள்ளார். ஸோ ஒன்லி ஜே இஸ் பிட்வீன் சி அண்ட் ஏ. ஸோ எய்தர் சி ஆர் ஏ இந்த பக்கம் வரும், அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் வரும். கரெக்டா? இப்போ அந்த கிவன் வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிவன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஏ என்பவர் கேக்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். ஒருவேளை ஏ இங்க இருந்தானா கேக்கு இடதுபுறம் பார்க்கும்பொழுது இந்த பக்கம் தான் வரும். சரி, இந்த சைடு வரும். கரெக்டா? ஸோ கேக்கு இடதுபுறத்தில் இரண்டாவதுனா இங்க வரணும். ஆனா இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு? சிஆர்ஏ ஆக்குப்பை பண்ணிருக்கு. அப்பனா ஸோ ஏ இங்க வராது, இந்த சைடு தான் வரும். ஸோ ஏ என்பவர் கேக்கு இடதுபுறத்தில். ஓகேவா? ஸோ ஒருவேளை கே இங்க இருந்துச்சுன்னா கேக்கு இடதுபுறம் இந்த சைடு, இது வலதுபுறம். ஓகேவா? ஸோ இடதுபுறத்தில் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். ஸோ அப்போ இங்க சி வராது, என்ன வரும்? கே வரும். ஸோ சி எரேஸ் பண்ணலாம். ஸோ இங்க ஏ, இங்க சி. ஓகேவா? ஸோ அப்போ கேக்கு இடதுபுறத்தில் ஏ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கே. ஓகேவா? ஸோ அடுத்தது போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எல் இஸ் நாட் அண்ட் இமீடியட் நெய்பர் ஆஃப் டி. டிக்கு பக்கத்துல எல் இல்லையா, அப்போ எல் இங்க இருப்பாரு. கரெக்டா? இப்போ எது இல்லை? பி இல்லை. ஸோ பி அங்கே போட்டுக்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? How many people sit between B and A when counted from right of B? ஸோ இந்த சைடு தான் ரைட்டு, பிக்கு ரைட்னா இந்த பக்கம். கரெக்டா? ஸோ ரைட் ஆஃப் பி, பிக்கும் ஏக்கும் நடுவில் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? 5th கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க.
ட்ரை பண்ணீங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். யாருக்கும் ஆன்சர் வரலையா? 1 செகண்ட். ஆ, 4 கரெக்ட் ஆன்சர். சரி, ஓகே. நான் அரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ சர்க்கிள் எத்தனை பேர் மொத்தம்? 1 2 3 4 5 6 7 தான். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஃபேஸிங் அந்த சென்டர் தான். ஒன்லி ஒன் பர்சன் சிட் பிட்வீன் பி அண்ட் கியூ வென் கவுண்டட் ஃப்ரம் லெஃப்ட் ஆஃப் கியூ. அதாவது கியூவோட இடதுபுறத்திலிருந்து எண்ணும் பொழுது பிக்கும் கியூக்கும் இடையே ஒருவர் உள்ளார். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? யூ டீக்கு வலது புறத்தில் மூன்றாவதாக அமர்ந்துள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ வேற ஏதாவது பிக்கும் கியூக்கும் ரிலேட்டடாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. இந்த செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்த்த மாடல் தான். ஓகேவா? ஸோ நம்ம தான் அசம்ஷனில் போடணும். ஸோ யூ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் டி. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நான் இங்கே போடுறேன். ஸோ எய்தர் பக்கத்துலேயே சொல்லியிருக்காங்களா? ஸோ அதாவது இன்கேஸ் இங்கே யூ வந்துச்சு அப்படின்னா யூ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் டி. ஸோ தேர்ட் டு த ரைட் அப்படின்றப்போ எங்கே வரும்? இங்கே வராது. ஸோ வேற இடத்துல தான் வரும். ஸோ இந்த சைடு ஆல்ரெடி இருக்கா? நான் இங்கே டி போட்டேன்னா எங்கே வரும்? யூ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் டி. 1 2 3. ஸோ இங்கே தான் யூ வரும். கரெக்டா? அடுத்து யூ சிட்ஸ் இமிடியட் ரைட் ஆஃப் வி. விக்கு ரைட்லேயே யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி இங்கே வரும். கரெக்டா? அடுத்து வி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ். அதாவது எஸ்ஸுக்கு தேர்ட் லெஃப்ட். அப்போனா இங்கே வரும். எஸ்ல இருந்து பார்க்கும்போது இடதுபுறம் 1 2 3. ஸோ எஸ்ஸுக்கு மூணாவது இடதுபுறத்துல வி இருக்கா? கரெக்ட். ஸோ இப்போ ரிமைனிங் ஆர் இல்லை, பி தான் இல்லை. ஸோ பி இங்கே வரும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் ஆர் அண்ட் பி வென் கவுண்டட் ஃப்ரம் த ரைட் ஆஃப் பி. ஸோ ஆருக்கும் பிக்கும் நடுவில் ஆருக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஆஃப் பி அப்படின்றப்போ பிக்கு இந்த சைடு ரைட்டில் வரும். 1 2 3 4. ஸோ மொத்தம் எத்தனை பேர்? 4 பேர். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோ.
இப்போ நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ABCDEF. ஸோ மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர். 1 2 3 4 5 6 தான். ஓகேவா? ஸோ ரவுண்ட் போட்டுக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6. ஓகேவா? ஃபேஸிங் த சென்டர். ஸோ எல்லாருமே வந்து சென்டரை ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? E sits third to the right of A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ E என்பவர் ஏக்கு வலது புறத்தில் 3ஆம் இடத்தில் உள்ளார். ஸோ ஏக்கு வலது புறம்னா ஏ இந்த பக்கம் வரணும். கரெக்டா? இதானே ரைட் எல்லாத்துக்குமே. ஸோ ஏக்கு வலது புறம் 1 2 3 3வது இடத்தில் அமர்ந்துள்ளார். ஓகேவா? அடுத்து C sits to the immediate left of F. சீன்றவர் வந்து எஃப்க்கு லெஃப்ட்ல இருக்காரு. ஆனா அடுத்த கண்டிஷனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப் இஸ் நாட் அண்ட் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஏ. எஃப்ன்றவன் இங்கேயும் கிடையாது இங்கேயும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ இந்த ரெண்டு சைடுமே எஃப் இல்லை. சீன்றவர் எஃப்க்கு இமீடியட் லெஃப்ட். ஸோ அப்போ இந்த சைடு வருமா? சி சிட்ஸ் டு த இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் எஃப். ஏன்னா இங்க ரெண்டு எஃப் வரக்கூடாதுன்னா இந்த ரெண்டுல தான் வரணும். கரெக்டா? இந்த சைடு பார்த்தா ரைட் ஆயிரும். ஸோ அப்போ எஃப்க்கு இந்த பக்கம் தான் லெஃப்ட். கரெக்டா? ஸோ சி சிட்ஸ் இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் எஃப். ஸோ எஃப்க்கு லெஃப்ட்ல சி இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பி சிட்ஸ் டு த இம்மீடியட் ரைட் ஆஃப் டி. அப்படின்னா ரைட்னா இந்த பக்கம். கரெக்டா? பி சிட்ஸ் டு த பி என்பவர் டிக்கு வலது புறத்தில் உள்ளார். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ எல்லாமே போட்டாச்சு. ஆனா இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? த பொசிஷன் ஆஃப் ஹவு மெனி பர்சன் வில் ரிமைன் அன்சேஞ்ச்டு. அதாவது கடிகார திசையில் ஏயில் அனைத்து நபர்களும் ஏயில் இருந்து தொடங்கி, ஸோ ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ உட்பட அப்படின்னா ஏவையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஏயிலிருந்து தொடங்கி கடிகார திசையில், ஸோ கடிகாரன்றது இப்படிதானே ஓடும். கரெக்டா? ஸோ கடிகார திசையில் ஆங்கில அகர வரிசைப்படி அமைக்கப்பட்டால் எத்தனை நபர்களின் நிலை மாறாமல் இருக்கும்? ஸோ இஃப் ஆல் த பர்சன்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் சீட்டிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏ. ஸோ எத்தனை பேரோட சீட்டு மாறாம கரெக்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, ஏவை சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏவும் 1ன்னு எடுத்துக்கணும். கரெக்டா? ஏக்கு அடுத்து என்ன வரும்? பி தான் வரும். ஸோ பி கரெக்டா இருக்கா? ஸோ கரெக்ட். அடுத்து பிக்கு அப்புறம் சி வரணும் இல்லை, டி வரணும் இல்லை, இ வரணும் இல்லை, எஃப் வரணும் இல்லை. அப்போ எது மட்டும்தான் கரெக்டா இருக்கு? ஏவும் பியும் மட்டும்தான் கரெக்டா இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து லெஃப்ட் ரைட்டு பர்சன்ஸ்லாம் கேட்காம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வச்சு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எதெல்லாம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. இதில் டோட்டலாக 40 சம்ஸ் கிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட முடியும்.
ஒன் கரெக்ட். எல்லாருக்குமே ஆன்சர் வருதா பாருங்க. வெரி குட். எல்லாருக்கும் வந்துச்சா? ஸோ நான் போடுறேன், போடாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ சர்க்கிள். ஸோ 1 2 3 4 5 6 7 பேர். ஓகேவா? இதுல பார்த்த உடனே இருக்கிற என்ன கிவன்னு பாருங்க. அதாவது யூ சிட்ஸ் டு த இமிடியட் ரைட் ஆஃப் எஸ். யூன்றவர் எஸ்ஸுக்கு ரைட்லேயே இருக்காரு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே எஸ் போடுறேன், இங்கே யூ போடுறேன். இது நமக்கு பக்கத்துலேயே இருக்கு, தெரிஞ்ச ஒரு கிவன். எப்படி வேணாலும் கிவன் எடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஃபர்ஸ்ட்லேருந்து போகணுனாலும் போகலாம், எது ஈஸியாக இருக்கோ அதுல இருந்தும் போகலாம். ஓகேவா? ஸோ இது 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் ஃபர்ஸ்ட் இதை எடுக்கிறேன். இப்போ இதுல இருந்து எஸ் வச்சு ஒன்று இருக்கா? என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்லி 3 people sit between எஸ் அண்ட் பி when counted from right of P. பிக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்களா? பிக்கு ரைட்ல இருந்து எடுக்கணுமா? அப்போ பி இங்கே தான் வரும், ஏன்னா பிக்கு ரைட் தான் இது. கரெக்டா? அடுத்தது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டி இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் பி ஆஸ் வெல் ஆஸ் வி. இப்போ டீன்றவன் பிக்கும் விக்கும் நடுவில் இருக்கான்னு அர்த்தம். இந்த மாதிரி நடுவில் இருக்குன்னு சொல்லாம இமீடியட் நெய்பர் கொடுத்து 2 பேர் கொடுத்தாங்கன்னா அப்ப 2 பேருக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்ப டி என்பவர் பிக்கும் விக்கும் உடனடியாக அருகில் உள்ளார். ஆல்ரெடி பி போட்டோம், இங்க வி போட முடியாது, ஏன்னா இங்க யூ இருக்கு. கரெக்டா? அப்ப இங்கதான் வி வரும், இங்கதான் டி வரும். ஓகேவா? ஸோ டீன்றவன் பிக்கும் விக்கும் பக்கத்துலயே இருக்கான். இப்போ வி வச்சு அடுத்து பார்க்குறோமா? வி வச்சு இருக்கா, என்ன சொல்லியிருக்காங்க? 3 people sit between Q and V when counted from left of Q. ஸோ லெஃப்ட்ல இருந்து 3 பேர் நடுவில் இருக்காங்களாம். ஸோ Q இங்கே தான் வரும். ஸோ Qக்கு லெஃப்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க விக்கு நடுவில். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் என்ன இல்லை? 6. ஸோ 6 இங்கே வரும். இப்போ கொஷின் வந்து ஆருக்கும் டீக்கும் நடுவில் எத்தனை பேர்? when counted from right of T. இதுதான் ரைட்டு. ஸோ அப்போ எத்தனை பேர்? 1. ஆன்சர் 1. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷினும் இதே மாடல் தான், ட்ரை பண்ணுங்க.
போட்டுட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ம் 1 கரெக்ட். எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா? சால்வ் பண்ணுங்க. சேம் அதே மாடல் தான். ஒரே நிமிஷம். காப்பி பண்ணிக்கோ. போடாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 9th சம் ட்ரை பண்ணுங்க.
இதுவும் சேம் அதே மாடல் தான். கொஷின் மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க. செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஸோ டயக்ராம் போட்டு பிக்கு பியோட லெஃப்டில் செகண்டில் யார் இருக்கான்னு எழுதணும். சால்வ் பண்ணுங்க பாப்போம். ஆன்சர் வந்துச்சா? நான் போடுறேன், ஆன்சர் செக் பண்ணுங்க. இதுவும் அதே மாடல் தான். மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர் தான். ஓகேவா? ஏபிசிடி ஜேகேஎல். ஸோ ஏபிசிஜேகேஎல். இப்போ இதுலயும் பாருங்களேன், அதே கொஸ்டின் தான். நமக்கு டைரக்டா கிவன் என்ன இருக்கு? டி சிட்ஸ் டு த இமிடியட் ரைட் ஆஃப் எல். அப்போ டீன்றவர் எல்லுக்கு ரைட்லயே உட்காந்துருக்கான். ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு எல் போடலாமா? ஒன்லி 3 people சிட் பிட்வீன் எல் அண்ட் ஜே வென் கவுண்டட் ஃப்ரம் ரைட் ஆஃப் ஜே. அப்படின்னா ஜேக்கு ரைட்ல இருந்து பார்க்கும்பொழுது 3 பேர். அப்படின்னா ஜே இங்க வரும். ஸோ 1 2 3. கரெக்டா? ஸோ ஜேக்கு ரைட்ல இருந்து 3. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டி சிட்ஸ் டு த இமிடியட் ரைட் ஆஃப் எல். அது ஆல்ரெடி போட்டாச்சா? நெக்ஸ்ட் இப்போ ஜே போட்டாச்சு. ஜேக்கு நெய்பர் கொடுத்துருக்கானா? சி இஸ் அண்ட் இமிடியட் நெய்பர் ஆஃப் ஜே அண்ட் ஏ. ஸோ அப்போ இங்க வராது, இங்க தான் வரும். ஸோ சின்றவன் ஜேக்கும் ஏக்கும் இமிடியட் நெய்பர். ஓகேவா? இப்போ ஏ வச்சு என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்லி 3 people sit between k and a when counted from left of k. ஸோ கேக்கு லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்பொழுது கேக்கும் ஏக்கும் நடுவில் 3 பேர். அப்போ கே இங்க வரும். கரெக்டா? அப்போ ரிமைனிங் பி தான் இங்க வரும். கொஸ்டின் என்னது? யாரு பிக்கு செகண்ட் லெஃப்ட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? சி. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் 4 கரெக்ட். எல்லாருக்கும் வந்துச்சா? ஸோ நான் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஷின் வந்து யூக்கும் விக்கும் இடையே எத்தனை பேர், எங்கிருந்து என்னன்னா விக்கு வலதுபுறம். ஸோ விக்கு வலதுபுறம்னா இதுதான் கரெக்டா. ஸோ விக்கு வலதுபுறத்துலேருந்து யூக்கும் விக்கும் நடுவில் எத்தனை பேர்? 1 2 3 4. ஸோ ஆன்சர் 4. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க.
ஆன்சர் 3 கரெக்ட். எல்லாருக்கும் வந்துச்சா? போடாதவங்க போட்டுக்கோங்க. வெரி குட். ஸோ இங்கே சின்னதாக போடுறேன். மிஸ்டேக்காக இருக்கே, ஒரே நிமிஷம். ஸோ கியூவோட ரைட்ல இருந்து தானேம்மா கேட்டிருக்காங்க. ஸோ அப்போனா 1 2 3 4 பேர் தானே வராங்க. செக் பண்ணுங்க ஆன்சரு. இதில் வந்து எதுவுமே லெஃப்ட் ரைட்டே தரல, ஒன்று மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ நான் கொஸ்டின் படி சொல்கிறேன், கரெக்டாக இருக்கா பாருங்க. ஸோ மொத்தம் 7 பேர். கரெக்டா? ஒன்லி 2 people sit between V and R when counted from right of V. அப்போ விக்கு ரைட் இதுதான். ஸோ விக்கு ரைட்ல 2 பேர் நடுவில் இருக்காங்க, ஆர். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்லி 2 people sit between R and T. ஆருக்கும் டீக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்களாம். ஸோ இந்த சைடு தான் வரும். இந்த சைடு ஆல்ரெடி வி இருக்கா. ஸோ அதனால ஆருக்கும் டீக்கும் நடுவில் 2 பேர். ஸோ டி இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுவும் இதுவும் கான்ஸ்டன்ட். ஓகேவா? வி அண்ட் ஆர். ஓகேவா? அடுத்து ஒன்லி 3 people சிட் பிட்வீன் வி அண்ட் யூ. வி ஆல்ரெடி போட்டாச்சு. விக்கும் யூக்கும் நடுவில் 3 பேர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வில இருந்து ரைட்ல பார்க்கும்பொழுது 1 2 3 யூ இங்க வரலாம். இதே லெஃப்ட்ல பார்க்கும்பொழுது 1 2 3 இங்க வரணும். ஆனா ஆல்ரெடி இங்க ஆர் இருக்கு. கரெக்டா? ஸோ அதனால இப்படிதான் வரும். ஸோ 1 2 3. ஸோ விக்கும் யூக்கும் நடுவில் 3 பேர். அடுத்து Q sits to the immediate left of S. இப்போ இந்த இடத்துல இந்த ஒன்று தான் இங்கே காலியாக இருக்குது, ஆனால் இங்கே 2 இருக்கா. ஸோ அப்போது Q sits to the immediate left of S. ஸோ எஸ்ஸுக்கு லெஃப்டில் Q இருக்கான். ஸோ இதுவும் கரெக்ட். ஓகேவா? அப்போ மிச்சம் யார்? P தான் இல்லை. ஸோ பியை நம்ம இங்கே போட்டுக்கலாம். கொஷின் யாரை கேட்டிருக்காங்கன்னா Q அண்டு T தானே கேட்டிருக்காங்க. ஸோ Qக்கும் Tக்கும் நடுவில் ரைட் சைட்லேருந்து என்னன்னா எத்தனை பேர்? 1 2 3 4 பேர். செக் பண்ணிக்கோங்க, மாத்திக்கோங்க பாப்போம்.
ஓகேவா? ஓகே, லாஸ்ட் சம் இதோட 12 சம்ஸோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேலன்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். இதே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 40 கொஷின்ஸ் கிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ இதுலயே ஆன்சர் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நீங்க கொஷின் மட்டும் பார்த்துட்டு பார்க்காம போடுங்க. சரியா? ஸோ 12th சம் சால்வ் பண்ணிட்டு சொல்லுங்க பார்ப்போம். செக் பண்ணிக்கோங்கம்மா. 12th சம் இந்த பேட்டர்ன் வந்திருக்கா பாருங்க. ஆன்சர் கரெக்டா வருதா செக் பண்ணுங்க. போட்டிங்கன்னா ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ம் 4 வந்துச்சா எல்லாருக்குமே? சால்வ் பண்ணாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் கொஷின் மேம் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணாங்கன்னா ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? நாளைக்கு சேம் இதே தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது போட்டிங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். கிளாஸ் ஓவர். ஓகேவா? தேங்க்யூ.